மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய வகுப்பில் சமச்சீர் சமூகம் என்ற வலைத்தளத்தில் உள்ள இன்றைய இரண்டாவது வகுப்பில் இரண்டாவது முறையில் படைப்பு கோட்பாடு, பரிணாம கோட்பாடு, இந்த பூமியும் இந்த பூமியில் வாழும் உயிரினங்களும் படைக்கப்பட்டனவா, இல்ல பரிணாம வளர்ச்சி பெற்று பலதரப்பட்ட உயிரினங்கள் உயிர் பெற்று வந்தனவா, பரிணாம வளர்ச்சியின் மூலம் பல்கி பெருகினவா என்பதை குறித்து பார்க்கவிருக்கிறோம். முதல் வகுப்பில் பூமியினுடைய தோற்றம், இந்த பிரபஞ்சங்களினுடைய தோற்றம், முதல் வெடிப்பு, பின்பு அதாவது 1370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட முதல் வெடிப்பு, அதற்கு முன்பு ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து, அதாவது இன்றைக்கு 450 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றைக்கு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சம் வேறு நட்சத்திரங்கள், கோள்கள், நிலவுகள் ஒன்று தோன்றின. அதில் நட்சத்திரங்களில் சூரியனும், கோள்களில் பூமியும், நிலவு நமக்கு இருக்கக்கூடிய நிலவும் போன்றவை இன்றைக்கு ஒரு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றின. அதன் பின் ஒரு 80 கோடி ஆண்டுகள் கழித்து பூமியில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த தோன்ற முதலில் ஒரு சில உயிரியாக தோன்ற ஆரம்பித்த உயிரினங்கள் பல கோடி ஆண்டுகள் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த ஒரு சில உயிரினம் இன்று மனிதன் வரை 5 அறிவு விலங்குகளாக, ஓரறிவில் இருந்து 5 அறிவு விலங்குகள் வரை அனைத்து வகையான உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சியின் மூலமே தோன்றின என்பதின் அடித்தளத்தை மட்டும் முதல் வகுப்பில் பார்ப்போம். அதாவது 1370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் வெடிப்பு, அதாவது பிளாக் ஹோல் என்பாங்க, முதல் வெடிப்பு. அதன் பின்பு ஒரு 1000 கோடி ஆண்டுகள் கழித்து, அதாவது இன்றைக்கு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன் பிரபஞ்சங்கள் தோன்றின. அதில் பூமியும் சூரியன் போன்றவையும் அடங்கும். இந்த பிரபஞ்சங்கள் தோன்றியதுக்கு அப்புறம் ஒரு 80 கோடி ஆண்டுகள் கழித்து, அதாவது இன்றைக்கு 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் உயிரினம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த 370 கோடி ஆண்டுகள் கழித்து இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம். இந்த மனித இனம் பரிணாம வளர்ச்சியில் தோன்றி சுமார் 3 லட்சம் ஆண்டுகள் ஆயின என கணக்கிடப்பட்டுள்ளது. இவை சார்ந்து விரிவாக நாம் பின்னாடி பார்ப்போம். இவற்றையெல்லாம் நான் எதற்காக முதலில் இருந்து கொண்டு வருகிறேன் என்றால், நம்மளுடைய நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் களைந்தெறியப்பட வேண்டும். என்னுடைய முதல் நோக்கமே அதுதான். மனிதன் 5 அறிவு படைத்த மற்ற விலங்குகளிலிருந்து தனது பகுத்தறிவால் வேறுபட்டு நிற்கிறான். எனவே இந்த பகுத்தறிவால் வேறுபட்டு இருக்கக்கூடிய மனிதன் மூட நம்பிக்கையில் மனிதனை மூட நம்பிக்கை என்னும் ஒரு என்னவென்று சொல்வது, ஒரு இருள், மூட நம்பிக்கை என்னும் ஓர் இருள் அவனுடைய அறிவு கண்களை மறைத்து நிற்கின்றது. எனவே அவனுடைய உயர்விற்கும் தாழ்விற்கும் அவன்தான் காரணம் என்பதை மறந்து
என்னுடைய உயர்விற்கும் தாழ்விற்கும் ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது என தவறாக பெரும்பான்மையாக மனிதர்கள் இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய 800 கோடி மனிதர்களில் 400 கோடி ஆண்கள் 400 கோடி பெண்களில் பெரும்பான்மையோ தன்னுடைய உயர்விற்கும் தாழ்விற்கும் தன்னுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் தான் காரணம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். எத்தனையோ மேதைகள், புத்தபிரான், சாக்ரட்டிஸ், இயேசுபிரான், ரவிநாயகம் போன்ற மகான்கள் எல்லாம் தோன்றி அப்பப்போ காலத்தில் அவர்களையும் யாரும் படைக்கப்பட்டதாக அவர்கள் கூறவே இல்லை. புத்தனும் சரி, சாக்ரட்டிஸும் சரி, இயேசுபிரானும் சரி, நபிநாயகனும் சரி, இவர்கள் நம்மளை ஒரு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று நம்மளை காத்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஆனால் அது கூட மெய்யன்று. எந்த அப்பாற்பட்ட சக்தியும் மனிதனை ஆளவில்லை. மனிதனை மனிதன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். இதை மனிதன் உணர்ந்தால்தான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மனிதனாக மதிப்பான். எனவே மனிதனிடையே நிலவக்கூடிய மூட நம்பிக்கைகளை களைவதற்கு என்னால் என்ற பலதரப்பட்ட கருத்துக்களையும் கூறுவதற்காகத்தான் பலதரப்பட்ட நூல்களை பயின்றுள்ள நான் உங்களிடையே அதில் அறிவியல் ரீதியான கருத்துக்களை கூற நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் இந்த வலைத்தளத்தை தொடங்கி தமிழ், ஆங்கிலம் என்ற அந்த 2 மொழிகளை பொதிப்பதோடு இந்த சமச்சீர் சமூகம் என்ற இந்த வலைதளத்தின் மூலம் இதை திருக்குறளும் அறிவியலும் என்ற வலைத்தளத்தின் மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என உண்மை அடித்தளத்தை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அடித்தளத்திலிருந்து நாம் வர வேண்டும். அதனால்தான் படைப்பு கொள்கையும் பரிணாம கொள்கையும் என்ற தலைப்பில் முதலில் படைப்பு கொள்கையை இன்றைய வகுப்பில் உங்களுடைய உரையாடவிருக்கிறேன். இன்றைய வகுப்பில் இந்த பிரபஞ்சம், உயிரினங்கள் பற்றி என்ன கூறுகின்றது என்பதை இன்றைய வகுப்பில் பார்ப்போம். பாருங்கள். சமச்சீர் சமூகம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி தகவல் முதற்றே உலகு. உரை 2. பரிணாம கோட்பாடும் படைப்பு கோட்பாடும். படக்காட்சி 2, நாள் 19/1/2024. பாருங்கள், சொல்ல உரை 2, பரிணாம கோட்பாடும் படைப்பு கோட்பாடும். இன்றைய வகுப்பில் படைப்பு கோட்பாட்டை முதலில் பாருங்கள். இன்றைய வகுப்பில் இன்று உலகில் பலதரப்பட்ட மதங்கள் பின்பற்றப்படினோம். அவைகளில் முதன்மையான 4 மதங்கள் கிறிஸ்தவம், இஸ்லாமியம், புத்தம், இந்து. இந்நான்கு மதங்களும் உயிரினங்களின் தோற்றம், மனிதனின் தோற்றம் சார்ந்து கூறும் கருத்துக்களை முதலில் ஆய்வோம். இந்த 4 மதங்கள், அதாவது இன்று பூமியில் ஏகப்பட்ட மதங்கள் பின்பற்றப்படுகின்றன, மத கொள்கைகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் முக்கியமான மதங்கள், அதிக மக்கள் இன்று உலகில் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம், அடுத்து இஸ்லாம், அடுத்து புத்த மதம், அடுத்து இந்து மதம். எனவே இந்த கிறிஸ்தவ மதம் இந்த பிரபஞ்சங்களின் தோற்றம் குறித்தும் மற்ற உயிரிகள் மனிதனுடைய தோற்றம் குறித்தும் என்ன சொல்லுகிறது என்பதை முதலில் இன்றைய வகுப்பில் பார்ப்போம். கிறிஸ்தவம். ஆதியாகம், பழைய ஏற்பாடு, அதிகாரம் 1. தேவன் முதலில் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமி ஒழுங்கற்றதாகவும் நீரால் சூழப்பட்டதாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்தது. 2, அதாவது
அதிகாரம் 1 2, அதிகாரம் 1 3. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் தனித்தனியாக பிரித்தார். மீண்டும் 1. தேவன் முதலில் வானத்தையும் பூமியையும் படைத்தார். 2. அதிகாரம் 1 2. பூமி ஒழுங்கற்றதாகவும் நீரால் சூழப்பட்டதாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்தது. 3. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 4. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் தனித்தனியாக பிரித்தார். 5. வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார் கடவுள். சாயங்காலமும் விடியங்காலமும் தோன்றி முதல் நாள் முற்றிற்று. 5. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியை பார்த்தால் அது ஒழுங்கற்றதாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் இருந்தது. எனவே வெளிச்சத்தை படைத்தார். பின்பு வெளிச்சத்தையும் இருளையும் தனித்தனியாக பிரித்தார். பின்பு வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளிற்கு இரவென்றும் பெயரிட்டார். இது இவ்வளவு படைப்பதற்கு நாள் 1 ஆயிற்றாம். முதல் நாள் ஆயிற்று. இது என்னது? பழைய ஏற்பாட்டின் கதைகள், பழைய ஏற்பாடு கூறும் கதைகள். நாள் 5 ஆயிற்று. எடுத்து பாருங்கள். 6. பின் தேவன் பூமியில் உள்ள நீரின் நடுவே ஒரு பிளவை உண்டாக்கி நீரை 2 பகுதிகளாக பிரித்து இரண்டிற்கும் இடையே ஒரு வெற்றிடத்தை உருவாக்கினார். அந்த வெற்றிடத்தை ஆகாயம் என்றார். நீரின் நடுவே ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த நீருக்கு ஏற்படுத்தி மேலேயும் கீழையும் உள்ள அந்த நீருக்கு நடுவே உள்ள பகுதிக்கு ஆகாயம் என்று பெயரிட்டார். பின் தேவன் பூமியில் நீர் நடுவே ஒரு பிளவை உண்டாக்கி நீரை 2 பகுதிகளாக பிரித்து இரண்டிற்கும் இடையே ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கினார். அந்த வெற்றிடத்திற்கு ஆகாயம் என்று பெயரிட்டார். பின் இந்த ஆகாய விரிவை அதிகரித்து ஆகாயத்திற்கு மேலும் கீழும் உள்ள நீர் பகுதிகளை அவ்வாறே நிற்க என்றார். அதாவது பூமி நீரால் சூழப்பட்டதாக இருந்தது. நடுவே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தினார். அதன் பின்பு அந்த இடைவெளிக்கு மேலும் கீழும் உள்ள 2 நீர்நிலைகளும் அவ்வாறே நிற்க வேண்டும் என ஆணையிட்டார். எனக்கு அவ்வாறே ஆணை. இது 7. 8. ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். நீரால் சூழப்பட்டிருந்தது. நடுவில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தினார். பிறகு 2 வெற்றிடத்தை அதிகரித்தார். இந்த வெற்றிடத்தை அதிகரித்ததற்கு இந்த வெற்றிடத்திற்கு ஆகாயம் என்று பெயரிட்டார். அது வானம் என்றும் பெயரிட்டார். ஆகாயத்திற்கு வானம் என்று பெயரிட்டார். இப்பொழுது நாள் 2 ஆயிற்று. 9. பின் வானத்தின் கீழே உள்ள நீர் அனைத்தையும் ஓரிடத்தில் சேர்த்து பூமியில் வெட்டாந்தரையை படைத்தார். முதல்ல பூமியை படைத்தார். முதலில் நீர் சூழ்ந்ததாக இருந்தது. அந்த நீர் சூழ்ந்ததை மேலும் கீழையும் 2 பிரிவாக பிரித்து மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் அப்படி நிற்க என்றார். அவ்வாறே நின்றது. நடுவில் உள்ள பகுதிக்கு வானம் என்று பெயரிட்டார். பின் கீழே உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய நீரை அனைத்து நீர்களையும் ஓரிடத்திற்கு கொண்டு சேர்த்தார். சேர்த்து அந்த வெட்டாந்தரையை உருவாக்கினார். பின் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் நீர்ப்பகுதிக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். 11. பின் பூமியின் மீது புல்லும் பிற சிறு தாவரங்களும் கனிகளை தரும் பலவகை மரங்களும் தோன்றுக என்றார். அவ்வாறே தோன்றின. 11. 12. இவ்வாறு தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து தாவரங்களும் காய்த்து கனிந்து தம் மரபு சார்ந்த உயிரை தாங்கி நிற்கும் விதைகளை உருவாக்கின. இதை நல்லது என கண்டார் தேவன். 12. 13. அத்தியாயம் 1 13. நாள் 3 ஆயிற்று. இப்பொழுது 3 நாட்கள் ஆயிற்று. 14. பின் பகலிற்கும் இரவிற்கும் வித்தியாசம் உண்டாகும் வகையில் ஆகாயத்தில் சுடர்கள் பலவற்றை படைத்தார். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும் வகையில் ஆகாயத்தில் சுடர்களை படைத்தார். 15. படைத்தார். பின் காலம், நாள், வாரம், மாதம்,
வருடம் என்ற கால அளவுகளை படைத்தார். 15. பின் ஆகாயத்தில் உள்ள சுடர்கள் நிரந்தரமாக தங்கள் ஒளிக்கதிர்களை பூமியின் மீது தெளித்து பூமிக்கு பிரகாசமூட்ட ஆணையிட்டார். அவ்வாறே நிகழ்ந்தன. அனைத்து அந்த நட்சத்திரங்களும் பூமியின் மீதே உங்களுடைய ஒளியை பாய்ச்சுங்கள் என்று தேவன் ஆணையிட்டார். அவ்வாறே நடந்தது. 16. பின் பகலை ஆழ்வதற்கு பெரிய சுடரையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய சுடருமாக 2 மகத்தான சுடர்களையும் பல நட்சத்திரங்களையும் படைத்தார். இங்கே எது சொல்கிறது என்றால், இந்த பழைய ஏற்பாடு பகலை ஆழ்வதற்கு பெரிய நட்சத்திரத்தையும் பெரிய சுடரையும், அதாவது சூரியனையும், இரவை ஆழ்வதற்கு சிறிய சுடரையும், அதாவது நிலவையும் இறைவன் படைத்தார். அத்தோடு சேர்ந்து பல நட்சத்திரங்களையும் படைத்தார். 17. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க ஆணையிட்டார். அவ்வாறே நிகழ்ந்தது. 18. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உருவாக்கவும் தேவன் அவைகளை வானத்திலேயே வைத்தார். அதாவது பகலுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் படைத்த இந்த அதன் நட்சத்திரங்கள் அனைத்தையும் இணைசார் வானத்திலே நிற்கவும் என்றார். அவ்வாறே நிகழ்ந்தன. அவைகள் பூமியில் பிரகாசிக்க ஆணையிட்டார். அவ்வாறே நிகழ்ந்தது. 18. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உருவாக்கவும் தேவன் அவைகளை வானத்திலே வைத்தார். நாட்கள் 4 ஆயின. பாருங்கள், அடுத்து 20. பின் தேவன் நீரில் வாழும் உயிர்களும் வானில் பறக்கும் பறவைகளும் தோன்றுக என்றார். அவ்வாறே தோன்றின. 21. பின் தேவன் நீரில் வாழ் பலவிதமான நீர்வாழ் உயிரினங்களையும் சிறகுள்ள பலவிதமான பறவை இனங்களையும் படைத்தார். 22. பின் தேவன் நீர்வாழ் உயிரிகள் பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும் நிலத்தில் வாழும் பறவை இனம் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றும் ஆணையிட்டார். அவ்வாறே நடந்தன. நாட்கள் 23, நாட்கள் 5 ஆயின. 26, 24. பின் தேவன் பூமியில் ஊர்ந்து வாழும் உயிரிகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் வகையாக பிறக்கட்டும் என்றார். அவ்வாறே நடந்தன. 24. பூமியில் ஊர்ந்து வாழும் உயிர்களும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் வகையாக பிறக்கட்டும் என்றார். அவ்வாறே நடந்தன. 26. தேவன் பூமியில் வாழும் பல வகை காட்டு மிருகங்களையும் பல வகை நாட்டு மிருகங்களையும் பல வகை ஊர்வனவற்றையும் படைத்தார். 26. பின் தேவன் தன் உருவத்தையொத்த மனிதனை படைத்தார். அவன் சமுத்திரத்தில் வாழும் அனைத்து உயிர்களையும் பின் 26 தான் சொல்றான். அதாவது 6வது நாளில் பின் தேவன் தன் உருவத்தையொத்த மனிதனை படைத்தார். அவன் சமுத்திரத்தில் வாழும் அனைத்து உயிர்களையும் வானில் பறக்கும் அனைத்து பறவைகளையும் தரையில் ஊர்ந்து வாழும் அனைத்து உயிரிகளையும் பூமியில் வாழும் அனைத்து விலங்குகளையும் அடக்கியாள கட்டளையிட்டார். அவ்வாறே நடந்தன. 26. 27. தேவன் தன் சாயலில் மனிதனை படைத்தார். அவனை கடவுள் சாயலாகவே படைத்தார். மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். 27. அத்தியாயம் 1, 27. 27வது ஸ்லோகம். 28. பின் அதாவது மனிதனை கடவுள் தான் படைத்தார், நேரடியா படைத்தார். அதில் ஆணையும் பண்ணியும் தனித்தனியாக படைத்தார். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கதை, பழைய ஏற்பாட்டு ஒரு கருத்து. 28. பின் தேவன் பலதரப்பட்ட 28. பின் தேவன் மனிதர்களாகி நீங்கள் சமுத்திரத்தில் உள்ள அனைத்து நீர்வாழ் உயிரினங்களையும் பூமியில் வாழும் அனைத்து பறவை இனங்களையும் ஊர்வனவற்றையும் விலங்கையும் ஆளுங்கள் என ஆசீர்வதித்தார். 29. பின் தேவன் பலதரப்பட்ட விதைகளை
விளைவிக்கக்கூடிய சிறு தாவரங்கள், கனிகளை விளைவிக்கக்கூடிய பலதரப்பட்ட மரங்கள் பூமியில் படைத்துள்ளேன். அவற்றை உணவாக பயன்படுத்துங்கள் என கட்டளையிட்டார். 29 சொல்றாரு, பலதரப்பட்ட விதைகளை விளைவிக்கக்கூடிய சிறுதாவரங்கள், கனிகளை உணவுக்கு தரக்கூடிய மரங்கள், இவைகளையெல்லாம் நான் படைத்திருக்கிறேன். இவற்றை நீங்கள் உணவாக பயன்படுத்துங்கள் என்று 29வது ஸ்லோகம் சொல்லுகிறது. 30 பாருங்க. தேவன் பூமியில் வாழும் அனைத்து விலங்கினத்தையும், ஊறும் அனைத்து வகை உயிர்களையும், வானில் பறக்கும் அனைத்து பறவை இனத்தையும், அனைத்திற்கும் மேலாக பசுமையான அனைத்து வகை தாவரங்களையும் உணவாக கொடுத்தேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. 31 அத்தியாயம் 1 31. தேவன் இப்பொழுது தான் படைத்த அத்தனை படைப்புகளையும் கண்டார். அவை அவருக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளித்தன. நாட்கள் 6 ஆயின. அதாவது இந்த 6 நாட்களுக்குள் முதல் நாளே நட்சத்திரங்களையும் கோள்களையும் படைக்கிறார். பின்பு ஒவ்வொரு பூமியை பிரித்து, பூமி நீரால் சூழப்பட்டிருக்கிறது, அதை 2ஆக பிரிக்கிறார். மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் அப்படி நிலைநாட்டுகிறார். பின்பு பூமியில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் ஓரிடத்தில் சேர்த்து அதற்கு சமுத்திரம் என்று பெயரிடுகிறார். என்ன வெட்டாந்தரையை ஏற்படுத்துகிறார். அதன் பிறகு உயிரினங்களை, நீர்வாழ் உயிரினம், பறவை இனம், வானில் வாழக்கூடிய பறவை இனம், ஊர்வன எல்லாம் படைக்கிறார். அதன் பின்பு மனிதனை படைக்கிறார். மனிதன் நான் படைத்திருக்கக்கூடிய தாவரங்களையும் அனைத்து விலங்குகளையும், ஊர்வனவற்றின் பறவைகளையும் நீங்கள் உணவாக கொள்ளுங்கள் என்று ஆணையிடுகிறார். அவ்வாறே நிகழ்ந்தன. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 6 நாளைக்குள்ள இவளை முடிச்சிட்டார். உலகத்தை படைத்து முடித்து விட்டார் 6 நாட்களுக்குள். இது பழைய ஏற்பாடு கூறும் வரலாறு. பாருங்கள், நான் என்னுடைய விமர்சனத்தை நான் தருகிறேன் பாருங்கள். பழைய ஏற்பாடு கூறும் இந்த படைப்பு கதைகள் கிறிஸ்துக்கு முன்னால் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டவை. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கதைகள் சொல்லப்பட்டு கொண்டு வந்தன. அதாவது இன்றைக்கு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போதைய மக்களின் புரிதலுக்கு ஏற்ப இக்கதைகள் யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டன. இன்றைய அறிவியல் உலகிற்கும் இக்கதைகளுக்கும் உள்ள இடைவெளியை பகுத்தறிவுசார் சமூகத்தால் தெளிவாக புரிந்து கொள்ள இயலும். அதாவது இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகளுக்கும் இன்றைய நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் நிலைக்கும் உள்ள இடைவெளியை அறிவு சார்ந்த அனைத்து மக்களாலும் தெளிவாக புரிந்து கொள்ள இயலும். ஆமா, இந்த கதைகள் அதாவது 600 ஆண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டு கொண்டு வந்தன. அதாவது இன்றைக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இன்று கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த இந்த கதைகள் சொல்லப்பட்டு கொண்டு வந்தன. அப்ப பழைய ஏற்பாடு கூறுவது எல்லாமே கிறிஸ்துக்கு முன்னால் உள்ளதையே கூறிக்கொண்டு வருகிறது. 2600 ஆண்டுகள் கழிந்தும் இக்கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு வாழும் கோடிக்கணக்கான மக்கள் உலகெங்கு இன்றும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்ன 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த கதையை இன்று உலகில் அதிகபட்சமான மனித இனம் பின்பற்றி கொண்டுதானே இருக்கிறது. இனில 2 அறிவுசார் சமூகம் வேதனைப்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கையை நம்பி வாழும் மனிதர்களை எண்ணி அறிவுசார் அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் மேதைகளும், தத்துவ மேதைகளும், உளவியல் மேதைகளும் மனம் நொந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இவர்களை அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு பாதைக்கு நாம் எப்பொழுது அழைத்து வரப் போகிறோம்? இது என்னுடைய கேள்வி. இன்றைக்கு 800 கோடி மக்கள், நாளைக்கு 1600 கோடி மக்கள், இவர்களை எல்லாம் அறிவு சார்ந்த மனிதர்களாக்கி, இவர்கள் மனிதர்களை மதித்து, மற்ற உயிர்களையும் மதித்து,
இயற்கையையும் மதித்து வாழக்கூடிய அறிவை இந்த அறிவார்ந்த சமூகம் எப்பொழுது கொடுக்க போகிறது? பழைய படைப்பு கோட்பாட்டிற்குள் பகுத்தறிவு நுழைந்திருக்கிறதா எனின் ஆம் என்னும் விடை கிடைக்கும். ஆம், 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே படைப்பு சார்ந்த இக்கோட்பாட்டிற்கு மறுப்புகளும் எதிர்ப்புகளும் தோன்ற ஆரம்பித்தன. கடவுள் மறுப்பு கொள்கைக்கு முதலில் வித்திட்டவர் நாத்திகரான லூட்விக் ஒன் பியூர்பேக். லூட்விக் ஒன் பியூர்பேக் அவர்தான் முதலில், அதாவது 18ஆவது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இதற்கு முதல் மறுப்பை ஏற்படுத்தவர், விமர்சனத்தை ஏற்படுத்தியவர் இவர்தான், லூட்விக் ஒன் பியூர்பேக். இதெல்லாம் நம்பக்கூடியதல்ல என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். இவரை தொடர்ந்துதான், அதாவது 17ஆம் நூற்றாண்டு முடிந்து 18ஆவது நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1700க்கு பின்னால் கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஃபிரெட்ரிக் நீட்ஷே போன்ற பலதரப்பட்ட துறைகளை சார்ந்த அறிஞர்கள் இந்த பைபிளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய, புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கக்கூடிய படைப்பு கொள்கைக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். இவர்கள் காட்டிய பகுத்தறிவு பாதையை பின்னால் பார்ப்போம், அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாடு என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். கிறிஸ்தவம் ஆதியாகமம், புதிய ஏற்பாடு, மேத்யூ அதிகாரம். இதுல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் சொன்னதான் இந்த பழைய புதிய ஏற்பாட்டில் கூறுகிறார்கள். அதாவது யோசேப்பு, தாவீதின் மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான். இந்த 4 பேர்களினுடைய நூல்கள் தான் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவும் பாருங்கள், கேள்விப்படுகிறேன், இதுவும் அறிவிசார் உலகத்திலிருந்து வேறுபட்டே நிற்கிறது. அதிலும் இந்த 4 பேர் கூறும் கருத்துக்களுக்குள்ளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் நிலவுகின்றன. இதில் நான் மத்தேயு சொல்லும் அவருடைய சொல்லக்கூடிய மாத்தேயு அதிகாரம் சொல்லக்கூடிய அவருடைய ஏற்பாட்டிலிருந்து அதிகாரம் 1 ஒரு 7-8, அதாவது 18 25 வரைக்கும் இயேசுவின் பிறப்பு குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், அது மட்டும் விளக்கினால் போதும் என்று நான் எண்ணுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்று நான் சொல்றேன். இந்த பழைய புதிய ஏற்பாட்டிற்கு வழிவகுத்தவர்கள், நூல்களை படைத்தவர்கள் 4 பேர். 1 மத்தேயு, 2 மார்க்கு, லூகா, 4 யோவான். மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான். இது ஆங்கிலத்தில் இதை நீங்கள் தமிழில் கேட்கக்கூடிய அனைவரும், குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்கள், ஆங்கிலத்திலும் இதே உரையை கொடுக்கிறேன் பாருங்க. இப்ப மேத்யூ அதிகாரம் 1 பிரிவு 18 என்ன சொல்றதுன்னா, மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு முன்பே மரியாள் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. திருமண ஏற்பாடு 2 பேருக்கு செய்யறாங்க. அதாவது மரியாவுக்கும் யோசேப்புக்கும், மரியா என்றால் இயேசுநாதனுடைய தாயார், மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திருமண ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு முன்பே மரியாள் கருவுற்றிருக்கிறாள். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். ஆனா அவர் கருவுற்றிருப்பதற்கு காரணம் என்ன? வேற எந்த ஆண்களும் இல்லை. தூய ஆவியின் காரணமாக அவள் கருவுற்றாள். இன்று புதிய ஏற்பாட்டில் 18 அத்தியாயம் 1 18 அத்தியாயம் 18வது
ஸ்லோகத்தில் மத்தேயு சொல்லுகிறார். 19 திருமணத்திற்கு பின் யோசேப்பு இதை தெரிந்து கொண்டார். அவர் ஒரு நேர்மையாளர். எனவே மரியாவை இகழ்ச்சிக்கு ஆளாக்கி விடாமல் அவளிடமிருந்து விலகிவிட திட்டமிட்டார். திருமணம் அதாவது இதை தெரிந்து கொண்ட பின்பு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறாரு. யாரு? யோசேப்பு, அதாவது இயேசுநாதனுடைய தந்தை யோசேப்பு. சரி, அவளை கருவுற்று இருக்காங்க தெரிஞ்ச உடனே அவளுக்கு நாம் இழிவை ஏற்படுத்தி விட வேண்டாம், அவளிடமிருந்து பிரிந்து சென்று விடுவோம் என மனதிற்குள் திட்டமிடுகிறார். 20 அவர் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கையில் கடவுளின் தூதுவர் அவர் கனவில் இவர் நினைத்துக் கொண்டு தூங்குகிறார். இப்பொழுது கனவில் தோன்றுகிறார். யாரு? கடவுளின் தூதுவர் தோன்றுகிறார். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள், அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினார். அப்படின்னு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கனவில் ஒரு தேவதூதன் தோன்றி யோசேப்பிடம் கூறுகின்றான், அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினால் அவள் கருவுற்றிருக்கிறாள், அவள் தவறானவள் அல்ல, எனவே அவளை ஏற்றுக்கொள். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் மக்களை அவர்களின் பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் அந்த கனவில் தோன்றிய தூதுவர். யோசேப்பே, நீ கலங்காதே, மரியாள் கருவுற்று இருக்கிறாள், திருமணத்திற்கு முன்பே கருவுற்று இருக்கிறாள் என்று கலங்காதே. அவள் தவறான வழியில் செல்லவில்லை, அவள் ஒரு தூய ஆவியினார், பரிசுத்த ஆவியினார் கருவுற்றிருக்கிறாள், எனவே நீ கலங்க வேண்டாம், அவளை ஏற்றுக்கொள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆண்மகன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொல்லிட்டு அந்த தேவதூதன் மறைந்து விடுகிறார் கனவிலிருந்து. இதோ கன்னி ஒருத்தி ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தார். இது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் அப்படின்னு 22, 23 இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்லுகின்றன. அவருக்கு ஏழை ஏற்கனவே சொன்னா மறுபடியும் 23, 22 இருக்குன்னு சொன்னான். என்ன, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடு. இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் என்று அவரை கனவில் தோன்றிய தேவ தூதர்கள் அவர் யோசேப்புக்கு சொன்னார்களாம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தார். ஆண்டவரின் தூதர் தனக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு தன் மனைவியுடன் சேர்ந்து வாழவில்லை. யோசேப்பு மகனுக்கு இயேசு என பெயரிட்டார். அதாவது இவர் அவளை ஏற்றுக்கொண்டால் மரியாவை, ஆனா மரியாவோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கை இவர் நடத்தவில்லை. ஏனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். அதுவும் அந்த கரு ஒரு பரிசுத்த ஆவியால் பெறப்பட்ட கரு. எனவே அவளோடு சேர்ந்து வாழக்கூடாது என எண்ணி தனியாக பிரிந்து வாழ்ந்தாராம். இது புதிய ஏற்பாடு சொல்லக்கூடிய மத்தேயு சொல்லக்கூடிய கதை. மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு தன் மனைவியுடன் சேர்ந்து வாழவில்லை. யோசேப்பு மகனுக்கு இயேசு என பெயரிட்டார். மத்தேயு முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட இயேசுநாதரின் பிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதையில் குறிப்பிட்ட அந்த நிதியிலிருந்து உங்களுக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் மேலே கட்டப்படக்கூடிய கட்டிடத்திற்கு அடித்தளத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நாளை நான் வாதாடுகின்ற பொழுது அறிவியல் ரீதியான என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய தலையாய கடமை, ஆசை. பாருங்கள், என்னுடைய விமர்சனத்தை பாருங்கள். அறிவியலுக்கு முற்றிலும் முரணான கருத்துக்களே புதிய ஏற்பாட்டிலும் இடம்பெற்றுள்ளன. புதிய ஏற்பாட்டின் கோட்பாடுகளும் பெரும் விமர்சனத்திற்கு இலக்காகியுள்ளன. மத்தேயு, மார்க்கு, லூகா
யோவான் ஆகிய 4 நற்செய்தியாளர்கள் எழுதியுள்ள நூல்களே புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. இவர்கள் கூறும் கருத்துக்கள் அனைத்தும் இவர்கள் கேட்டறிந்த கதைகளில் இருந்து எழுதப்பட்டவையே. இவர்களின் கருத்துக்கள் ஒன்றோடொன்று முற்றிலும் முரண்பட்டவைகளாகவே உள்ளன. இவங்க 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான். அவங்கவங்களுக்கு கேள்விப்பட்டது, அவங்களுக்கு தென்பட்டதை அன்றைய சூழலுக்கு ஏற்ப எழுதியிருக்காங்க. இவங்க 4 பேர் எழுதினது எல்லாம் ஒன்று போல இருக்கான்னா இல்ல. அவற்றிலும் வேறுபாடுகள். ஏன்னா நான் மாத்தேய மட்டும்தான் படிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மார்க்கு, லூகா, யோவான் உள்ள போய் அதில் உள்ளது. ஏன்னா அது ஓரளவுக்கு கொடுத்தால் போதும் என்று நான் இதோடு மட்டும் எடுத்து உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இவர்கள் இந்த 4 பேர் எழுதினக்கூடிய இந்த புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் ஒன்றுக்கொன்று. மாத்தேயு ஒன்று சொல்லுகிறார் என்றால் மார்க்கு ஒன்றை சொல்லுகிறார், லூகா ஒன்று சொல்லுகிறார், யோவான் அவர்கள் 3 பேரில் இருந்து மாறுபட்டு நிற்கிறார். எனவே இந்த 4 பேர்களும் இயேசுநாதரின் பிறப்பை பற்றியும் அவருடைய போதனைகள் பற்றியும் மாறான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். இதை யார் சொல்லவில்லை? நான் சொல்லவில்லை. விவிலிய அறிஞர் இபி சாண்டர்சு என் விவிலியத்தை ஆழ்ந்த ஆய்ந்த அறிஞர் இபி சாண்டர்சு சொல்லுகிறார், இவர்கள் 4 பேர் கூறக்கூடிய கதைகளிலும் கூட ஒற்றுமை இல்லை. என் எவ்வாறு இதை நம்ப இயலும் என்கிறார். பழைய ஏற்பாடு போன்றே புதிய ஏற்பாட்டின் கோட்பாடுகளும் அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒவ்வாத கற்பனை கதைகளாகவே உள்ளன. பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, இன்றைய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியலோடு எந்த நிலையிலும் ஒற்று வரவில்லை. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்கள் உலகம் முழுவதும் பரவியதால் கிறிஸ்தவமும் உலகெங்கும் பரவியது. அதாவது அடிப்படையில் இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்கள் உலகத்தில் பெரும்பகுதி ஆரம்ப காலத்திலே பலதரப்பட்ட இடங்களில் கிறிஸ்தவத்தை பின்பற்றிய மக்கள் அந்த கிறிஸ்து பிறந்த இடத்திலிருந்து அவருக்கு முன்னாடி கிறிஸ்தவம் பின்பற்றப்பட்டது, அவருக்கு பின்னாடி கிறிஸ்தவம் பின்பற்றப்பட்டது. பின்னாடி வந்தது இயேசுநாதரை கதாநாயகனாக வைத்து அது பின்னப்பட்ட கதைகளே தான் இந்த கிறிஸ்தவம். இதை கூறுகிறேன். அதில் கிறிஸ்தவத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் மனிதாபிமானம் சார்ந்த கருத்துக்களையும் பின்னால் பார்ப்போம். ஆனால் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது படைப்பு கொள்கை. கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் படைப்பு சார்ந்து இந்த பிரபஞ்சம், உயிரினங்கள், மனிதம் சேர்ந்து படைப்பு பற்றி கிறிஸ்தவத்தினுடைய கூற்று என்ன, கிறிஸ்தவ கோட்பாடு என்ன என்பதை பற்றித்தான் நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாடு போன்றே புதிய ஏற்பாட்டிற்கும் ரெண்டுமே அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களையே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்கள் உலகெங்கு பரவியதா உலகின் பல்வேறு இடங்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் எடுத்துச் சென்றார்கள். எனவே இந்த உலகில் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதமாகவே இருக்கிறது. இது இன்று இந்த கிறிஸ்தவ மதம் பிரபஞ்ச படைப்பிலும் உயிரினங்கள் படைப்பிலும் பிற்போக்கு கொள்கையை கொண்டிருந்தாலும் மனித இன வளர்ச்சிக்கும் உயிரிகளை பாதுகாப்பதற்கும் இது எந்த வகையில் இன்று வரை உதவி செய்திருக்கிறது என்பதை பின்னால் பார்ப்போம். உயிரினங்களின் தோற்றம் குறித்த சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாட்டை அடுத்த வைப்பார். இதுவரைக்கும் ஒரு நிகழ்வு மட்டும் 4 மதங்கள், கிறிஸ்தவம், இஸ்லாமியம், புத்தம், இந்து, இந்த 4 மதங்களைத்தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்தை இன்று பார்த்திருக்கிறோம். இதற்கு அடுத்து இதுல என்னன்னா இந்த டார்வினினுடைய பரிணாம கோட்பாட்டை முழுமையாக உங்களுக்கு விளக்கிவிட்டு அதன் பின் இஸ்லாமியம் என்ன கூறுகிறது, புத்த மதம் என்ன கூறுகிறது, இந்து மதம் என்ன கூறுகிறது, இவைகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய அறிவுலகம் என்னவாகும், இன்று நாம் எப்படி ஒரே இனமாக, மனித இனம் என்பது ஒரே இனம், அங்கே சாதியும் கிடையாது,
சாமியும் கிடையாது. எதுவுமே கிடையாது. மனிதன் என்பது ஒரே இனம். என்னுடைய உடம்பில் 46 குரோமோசோம்கள் இருக்கின்றன. அதுபோன்றுதான் உன்னுடைய உடம்பிலும் 46 குரோமோசோம்கள் தான் இருக்கின்றன. இந்த உலகத்தில் வாழக்கூடிய இன்றைய கணக்கிடப்பட்டுள்ள 800 கோடி மக்களில் 400 கோடி ஆண்கள், 400 கோடி பெண்கள், 2 பேருடைய உடம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தங்களில், சதைகளில் 46 குரோமோசோம்கள் தான் இருக்கின்றன. எனவே நாம் ஒரே இனம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பராக இருந்தாலும் சரி, அல்லது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெள்ளையனாக இருந்தாலும் சரி, 2 தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழனாக இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சாபில் இருக்கக்கூடிய பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, அனைவருடைய உடம்பிலும் ஓடக்கூடிய ரத்தம் ஒன்றுதான். எனவே மனிதர்களில் வேறுபாடு இல்லை. நாம் பேசக்கூடிய மொழிகள் வேறுபட்டு இருக்கின்றன. நாம் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள் மாறுபட்டு நிற்கின்றன. இருந்தாலும் நாம் மனிதர்கள். மனிதர்கள் நாம் அனைவருமே மனிதர்கள். இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் எளிய தீர்வை நாம் மிக மிக எளிதாக அடையலாம். பார்ப்போம். நாளைய உலகம் நல்ல உலகமாக இருக்க வேண்டும். நமக்கு பின்னால் வரக்கூடிய மனித சந்ததிகள் அவர்கள் மனிதர்களாக ஒருவர் மதித்து அறிவியலில் இன்னும் வளர்ந்து இயற்கையை அழித்து விடாமல் சீரோடு சிறப்போடும் நோய் நொடியின்றி நம்முடைய வருங்கால பேரக்குழந்தைகள் வாழ வேண்டும் என்பதே என் போன்றருடைய ஆதங்கம். பார்ப்போம். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் பேரக்குழந்தைகளாகிய மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த சமச்சீர் சமூகம் சார்ந்து என்னுடைய 2வது உரையை கேட்டு செவிமடித்து உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.